$1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் சீனாட்ட இருக்குது. அதுவும் சாதாரணமாக இல்லை, டெப்ட்டு பாண்டாக இருக்குது. அந்த $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை அப்படியே விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட வெறும் பேப்பராக இருக்குது. அந்த பேப்பரை கொடுக்கும்போது அமெரிக்கா சீனாவுக்கு என்ன கொடுக்கணும்? $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பணமாக கொடுக்கணும். $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அமெரிக்காவினுடைய எக்கனாமியிலிருந்து அமெரிக்கா எடுத்து சீனாட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவினுடைய எக்கனாமி என்ன ஆகும்? அடி வாங்கும். நிறைய இடத்துல அடி வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் அப்படிங்கிறதும் அவங்க லோன் கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே கம்மியாகும். ஸோ இப்படி கம்மியாகிறதுனால ஒருவேளை டாலர்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாகலாம். இப்படி நம்ம நினச்சோன்னா இதே இடத்துல இதே அமெரிக்கா சார்ந்திருக்கக்கூடிய இடங்களில் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் அளவுக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க சீனா. $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கான அந்த பாண்டை விற்று $3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா அது சீனாவுக்கு 2 மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால தான் சீனா இப்போதைக்கு அவங்களுடைய டெப்ட் பாண்ட் எதுவுமே விற்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக அமெரிக்காவை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான யுக்தியை கையெடுத்திருக்காங்க.